குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வர வீக்கு வே ஃபார்வர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் 3 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. எப்படின்னா பாருங்கள், எல்லா கேண்டிலுமே நியர்லி கிட்டத்தட்ட 2023 24 23 அக்டோபர்லேருந்து பாருங்கள் ஃபுல்லாக புல்லிஷ் கேண்டில்ஸ் தான். ஃபுல்லாகவே மேலே தான் போயிட்டே இருக்குது. எந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அஸ் ஆஃப் 3 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போவும் கரண்ட்டாக மார்க்கெட் வந்துட்டு இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸோட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ கரண்ட் 3 மந்த்து கேண்டில் இந்த ரிஜெக்ஷன் பார்ட்லேயே இருக்குது. அதாவது விக்கு மாதிரி பாருங்கள், அந்த விக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் 3 மந்த்ஸில் வந்துட்டு இப்போ பெருசாக ஒன்று சொல்கிறதுக்குன்னா மார்க்கெட் புல்லிஷ் தான். 3 மந்த்ஸுங்கிறது எந்த வித லோயர் லோதும் இல்லை, அதனால் புல்லிஷ் தான். பட் ஸ்டில் இப்போ வந்துட்டு அந்த ரிஜெக்ஷன் கேண்டில், அதாவது ரிஜெக்ஷன் வீக்குன்னு சொல்லலாம், ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லலாம். அந்த விக்கில் தான் வந்து மார்க்கெட்டு கன்சிடர் பண்ண மாதிரியே இருக்குது. 3 மந்த்ஸில் இது தான். நெக்ஸ்ட் வந்து 1 மந்த் போகலாம். மந்த்லி கேண்டிலில் இங்கே பாருங்கள், மந்த்லி கேண்டில் வந்துட்டு நமக்கு இந்த இடம் இது வந்து ஒரு இந்த கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டலோட விக்கு பாருங்கள், அப்பர் பார்ட். அந்த அப்பர் பார்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் தான். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஜான் மந்தில் ப்ரைஸ் வந்துட்டு அப்பர் பாடியில் பெரிய விக்கு வச்சுக்கிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? இதுவும் புல்லிஷ் கேண்டில் தான். நெக்ஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், பிப்ரவரி மந்த் கேண்டில் இந்த ஜான் மந்த்துக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்ச் பார்த்திங்கன்னா, மார்ச் வந்து ஒரு பியரிஷ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி, ஓகேவா, பியரிஷ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அந்த பிப்ரவரி கேண்டிலோட பாடியை வந்து எங்கல்ஃப் பண்ண மாதிரி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது அக்டோபர் 25 மந்த்லி கேண்டில், அதோட அப்பர் பார்ட் விக்கில் வந்து விக்ஸ் வந்து ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே வந்து டச் ஆகி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே தான் போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மாதம் லாஸ்ட்டு 3 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு லிக்விடிட்டி இப்போ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்குது மந்த்லி கேண்டில். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக இருக்கிற ஏப்ரல் மந்த் கேண்டில் ஆல்மோஸ்ட் 20 டேஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரேஞ்சு பாருங்கள், ரொம்ப ஸ்மால் ரேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மந்த்லி கேண்டிலையும் வந்து நம்ம வந்து இப்போ எதிர்பார்க்குறது புல்லிஷ் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி அந்த ரேஞ்சிலே க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு நாம் வந்து மந்த்லி கேண்டிலில் புல்லிஷ்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் 11 டேஸ் டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லி போகலாம். ஓகே, வீக்லியில் பாருங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா வீக்லியில் வந்து இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஓகேவா, அந்த க்ளோஸ் பாருங்கள். அதாவது நம்ம இந்த இடத்துல அந்த அக்டோபர் வீக் கேண்டில், அக்டோபர் 13th வீக், அதாவது அக்டோபர் 2nd வீக் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கும் நெக்ஸ்ட் வீக் கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கும் ஒரு கேப் இருக்கா. இது வந்து லிக்விடிட்டி வாய்டு. ஸோ இதுவும் ஒரு லிக்விடிட்டி தான். இந்த லிக்விடிட்டி வாய்டும் ஒரு பிடி ஏரியா தான். ஸோ அந்த பிடி ஏரியாவில் ப்ரைஸ் வந்து டச் ஆகி ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப மேலே புல்லிஷாக போயிட்டுருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3-4 வீக்ஸாக வந்து புல்லிஷ் கேண்டில்ஸ் தான். ஓகேவா? மார்க்கெட் வந்துட்டு க்ரீன் கேண்டில்ஸ் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த லிக்விடிட்டியை டச் பண்ணிட்டு மேலே வந்ததுனால இப்போ வந்து இந்த ரேஞ்சுக்கு, அதாவது இந்த ரேஞ்சுனா இந்த ரேஞ்சுக்கும் பார்க்கும்போது ப்ரீமியமில் இருக்குது மார்க்கெட். ஓகேவா? ப்ரீமியமில் இருக்குது. அப்படி ப்ரீமியமில் இருக்கும்போது நம்ம வந்து செல்ஸ் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஆனால் ப்ரீமியம் வந்து ஒரு பிடிஏ கண்டிப்பாக வேணும் இல்லையா? ப்ரீமியம் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு பிடிஏ வேணும், பியரிஷ் பிடிஏ வேணும். அந்த பியரிஷ் பிடிஏ தான் இந்த இருக்கு பாருங்கள். சாரி, இந்த இருக்கு பாருங்கள். எனக்கு என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து பியரிஷ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்பிஜிஸ் தான். ஐஎஃப்பிஜிஸ்னால் லிக்விடிட்டி வாய்டும் ஒரு ஐஎஃப்பிஜி தான். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடில் பாருங்கள். இந்த கேண்டில் பிப்ரவரி 2nd மண்டே கேண்டில் பாருங்கள், அந்த வீக்கோட கேண்டில், அதோட க்ளோஸும் நெக்ஸ்ட் வீக்கோட ஓப்பனிங்கும் வேறு பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஒரு லிக்விடிட்டி வாய்டு இருக்கா, மார்க் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இந்த இடம், இந்த லிக்விடிட்டி வாய்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு பியரிஷ் பிடிஆரே. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் பீரியட். இது வந்து நான் ஐஎஃப்பிஜியை நான் எடுத்துக்குவேன். சரிங்களா? அப்போது இப்போ ரைட்னா வந்துட்டு மேபி மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம், இல்லை திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு லைட்டாக ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப மேலேயும் போகலாம்.
அடுத்த டார்கெட் வந்து இந்த 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 டார்கெட் இந்த 5440 அந்த ரேஞ்சு. ஸோ இப்போ வந்து அசப்னா வந்து வீக்லியில் நமக்கு வந்து ப்ரீமியமில் மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல வந்து டச் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து டச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போகலாம். டெய்லியில் பாருங்கள், டெய்லியில் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஓகேவா, ஒரு என்ன சொல்கிறது, சும்மா லிக்விடிட்டி எடுத்துட்டு ஆப்போசிட் லிக்விட் எடுத்து திரும்ப கீழே வருது. சாரி, அப்பர் லிக்விட் எடுத்து திரும்ப கீழே வருது, திரும்ப கீழேருந்து லிக்விட் எடுத்து மேலே போகுது. இப்படியே தான் இருக்குது. 4 ஹவர்ஸில் போகலாம். 4 ஹவர்ஸில் கொஞ்சம் கிளியராக இருக்குது. 4 ஹவர்ஸ் பாருங்கள், ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஹையர் ஹை கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் நேமை பார்க்கலாம். ஸோ அப்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த வீக்லி ஜோன் அந்த 5000 ரேஞ்ச் வந்து அந்த நான் சொன்னோம்ல லிக்விடிட்டி வாய்டு, அது வரைக்கும் போயிட்டு அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறத பார்க்கலான்னு. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இப்போது நம்ம வந்து 4 ஹவர்ஸில் வந்துட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் இருக்குது. 4 ஹவர்ஸில் வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் இப்போ இருக்குது, ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் கொடுத்துட்டு, ஓகேவா, அது வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ மண்டே ஓப்பன் ஆகிறது தான் தெரியும். அதே மாதிரி இதில் வந்து நிறைய கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய கன்சல்டேஷன் நடந்து டர்ட்டில் சப்லாம் பண்ணிவிட்டு லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் புல்லிஷாக வந்து பெரிய கேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதுக்கடுத்து என்ன பார்ப்போம்னா, அடுத்த லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா 1 ஹவரில் நம்ம வந்து இதில் பைஸ் பார்க்கலாம். அந்த பைஸ் பார்க்குற ஜோன்ஸ் தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னோடய ஃபேவரட் பார்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், பைஸ் பார்க்குறதுக்கு ஐஎஃப்இஜி தான் எனக்கு வந்து ஃபேவரட் பார்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது. இந்த இருக்கா, இது ஒரு ஐஎஃப்இஜி தான். ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் கரெக்டாக அதை நோக்கி தான் இப்போ வந்து வந்துட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா மண்டே டியூஸ்டேயில் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு ப்ரைஸ் பார்த்துக்கிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வி கேன் லுக் ஃபார் பைஸ். மேபி 5 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ்லேயோ பார்க்கலாம். இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான திங் என்னென்னா, இங்கே பாருங்கள், நிறைய கேண்டில்ஸ் வந்து சின்ன கேண்டில்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த சின்ன கேண்டில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் லிக்விடிட்டி எடுத்து வந்துருக்கு. இதுதான் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் ஆகி ஒரு நல்ல லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஒரு கரெக்டான டைம் பார்த்துக்கிட்டு மார்க்கெட் வந்து புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து குட் சைன். அதாவது இது வந்து ஒரு நல்ல செட்டப்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து மண்டே டியூஸ்டேக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஜோனில் எப்போ மார்க்கெட் வந்தாலும் ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் பைஸ். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ நான் இதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்களா, அதாவது நமக்கு வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு 4-5 டைம் ஃப்ரேம், மந்த்லி, 3 months மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 hourன்னு நம்ம அதாவது அந்த ஆர்டர் படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கதை மாதிரி நம்ம வந்து லாஜிக்காக ஐசிடி கான்செப்ட்ஸை வச்சு லாஜிக்காக நீங்கள் பண்ணீங்க, லாஜிக்கலோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். அப்போது அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரேட் எடுக்கும்போது ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரேட் அக்யூரசி வந்து அதிகமாகும், அதாவது வின் ரேட் அதிகமாகும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து பிளைண்டாக லோயர் டைம் ஃப்ரேமில் உள்ள அனலிசிஸ் மட்டும் வச்சு எடுத்தோம்னா அக்யூரசி நிறைய, அதாவது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டாப் டவுன் அனாலிசிஸ் மூலமாக ஒரு நரேட்டிவ், ஓகே, ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுத்திங்கன்னா அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஜோன் தான், இந்த ஜோன்னு நம்ம வந்துட்டு we can look for buys. ஓகேவா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.